வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூத்தாண்டவர் கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா திருவண்ணநல்லூர் பக்கத்தில் இருக்க குவாகம் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவர் கோயில். இந்த கூத்தாண்டவர் யார்? இந்த கூத்தாண்டவர் பற்றி பல விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன வேண்டினா என்ன பழிக்குன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் இந்த அரவான்? இந்த அரவானுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அரவான் சொல்றாங்க, வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இரவான்னு சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் இந்திர பிரசன்னம் என்று ஒரு இடத்தை உருவாக்கி அவங்க ஆட்சி புரிந்தாங்க. அந்த ஆட்சி மன்னர் பேர் யார் பார்த்தீங்கன்னா யுதிஷ்ட மகாராஜா. பஞ்ச பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, திரௌபதியை தவிர்த்து நீங்க வேற யாருமே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அர்ஜுனன் மட்டும் இதை பல தடவை மீறிட்டாரு. அவர் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணதுனால யுதிஷ்ட மகாராஜா அர்ஜுனனை சில காலம் நீ வனவாசத்துல போய் வாழணும்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. அர்ஜுனன் வனவாசம் போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கங்கை நதி ஓரமா போய் தியானம் பண்றாரு. அங்க ஒரு அழகான பெண் வரும். அவ பேர் பாத்தீங்கன்னா உலுப்பி. அவ நாகலோகத்தின் இளவரசி. அந்த உலுப்பி என்ற நாகக்கண்ணி அர்ஜுனன் மேல காதல் கொள்றாங்க. இவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பேர் தான் அரவான். இந்த அரவான் பாத்தீங்கன்னா பல கலைகளை வல்லுனா இருக்காருங்க. சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு அழகான ஆண்மகனாவும் வளர்றாருங்க. அவர் பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பக்தனாவும் வளர்றாருங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாரத போர் நடக்குங்க. இந்த போர்ல யார் வெற்றி பெறணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா கலபலின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த கலபலியை யாரை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்களோட வம்சத்துல ஒரு ஆண் குழந்தையை தான் கலபலியா கொடுக்கணும். அப்படி தேர்வு செய்யற ஒருத்தர் தான் அரவான். ஸ்ரீகிருஷ்ணன் அரவான்கிட்ட போய் கேட்கிறாரு, உன்னை கலபலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உனக்கு சம்மதமான்னு கேட்கும் போது அரவான் இதுக்கு நான் சம்மதப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட படைபலம் வேணுமா, இல்ல என்னோட உதவி வேணுமா, இல்ல என் உயிரே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உன் உயிர் தான் வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அதுக்கு அரவான் 3 வரங்கள் நீ எனக்கு கொடுத்தேன்னா என் உயிரை கண்டிப்பா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீரன், என்ன அழிக்கிறேன்னா ஒரு வீரனால மட்டும்தான் முடியணும், அவனாலதான் என்னோட சாவு நடக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாரத போற 18 நாள் குருக்ஷேத்திரத்துல என்னோட தலை மட்டும் சிரசு மட்டும் இருந்து இந்த போர் எல்லாத்தையுமே பார்க்கணும், என் தலை மட்டும் எப்பயுமே வாழ்நாள் முழுக்க சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. 3வது வர என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகாத ஒரு பையன், எனக்கு திருமணம் ஆகணும்னு ஒரு ஆசை, அப்ப எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் இந்த 3 வரங்களும் உனக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாவு தேதியை குறிச்சிட்டு ஒரு பெண்ணை போய் கேட்டா எந்த பெண் சம்மதிப்பா? எந்த ஒரு பெண்ணுமே சம்மதிக்கவே இல்லைங்க. அதனால கிருஷ்ண பரமாத்மாவே ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது அவர் மோகினி அவதாரம் எடுக்கிற மாதிரி மோகினி அவதாரம் எடுத்து அவரே அரவானை கல்யாணம் பண்ணிக்கிறதா மகாபாரத போர் சொல்லுதுங்க. ஸ்ரீகிருஷ்ணன் அரவானை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியில ஆணா இருந்து பெண்ணா மாறிய திருநங்கைகள் இந்த விழாவை சீர சிறப்பா கொண்டாடுறாங்க. அவரு திருநங்கை கூத்தாண்டவர் தன் கணவனா நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் திருநங்கைகள் இங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாலி கட்டி மறுநாள் அழுகாலத்துல தாலியை எடுத்துடுறாங்க. இதுதான் இப்ப நம்ம வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். திருநங்கை மட்டும் இல்லாம பல பேர் இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த திருவிழா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்களும் கண்டிப்பா செய்யலாம். ஒரு ஆணா இருந்து நீங்க ஒரு வருஷம் முன்னாடி வேண்டிட்டு இந்த கூத்தாண்டிட்ட வேண்டிட்டு அடுத்த வருஷம் நீங்க தாலி கட்டி அறுக்கிறன்னு வேண்டிக்கிட்டா உங்களோட எல்லா கஷ்டங்களும், உங்களோட எல்லா பிரார்த்தனைகளும், எல்லா வேண்டுதலும் கண்டிப்பா ஒரு நிறைவேற்றுவார். அவ்வளோ ஒரு சக்தி பொருந்திய கடவுள் தான் இந்த கூத்தாண்டவர். பல ஊர்ல பல தேசங்கள் இருக்கவங்க, சில பேரால வர முடியாதவங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சு அதை கூத்தாண்டவரா நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணின்னு இந்த வருஷம் இந்த வேண்டுதல் நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்மகன் சொல்ற பெண்கள் இல்ல ஆண்கள் மட்டும் வேண்டிட்டு நீங்க அங்க சாமிகிட்ட வேண்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த விஷயம் நிறைவேறிடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் தாலி கட்டி அந்த ஐயாக்கு தாலி இருக்கணும். அதுதான் இங்க வழக்கமா கொண்டாடுறோம். பெண்கள் யாரும் இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா செய்யலாங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. ஆனா உங்க வீட்டு ஆண்கள், உங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்லோட உங்களுக்கு குழந்தைங்களாகட்டும், அவங்க மூலியமா நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யலாங்க. செய்யும் போது கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறுங்க. கூத்தாண்டவர் உங்களுக்கு வழித்துணையா இருப்பாரு. நன்றி, வணக்கம்.